வியூவர்ஸ் அனைவருக்கும் வணக்கம். இது நம்ம சேனல் க்ரோ எக்ஸ்பர்ட். ஸோ இன்னைக்கு நாம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா, எல்லாருக்கும் மந்த்லி சேலரி வந்திருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ மந்த்லி சேலரி வந்துருச்சு. ஸோ இதுல இருந்து நம்மளோட இன்வெஸ்ட்மெண்ட்டை எப்படி எடுத்து வைக்க போறோம் அண்ட் எது இதில் இன்வெஸ்ட் பண்ணுங்கிறத பத்தி தான் பார்க்க போறோம். ஸோ நான் என்னோட இந்த மந்த்துக்கான இன்வெஸ்ட்மெண்ட் ஸ்ட்ராட்டஜி பத்தி தான் இந்த வீடியோல டீட்டெயிலாக டிஸ்கஸ் பண்ண போறோம். இது உங்களுக்கும் யூஸ்ஃபுல்லா இருக்கும் நம்புறேன். ஸோ டிஸ்க்ளைமர், நாம வந்து செபி ரெஜிஸ்டர்ட் அட்வைசர் கிடையாது. ஸோ இந்த என்டையர் வீடியோவுமே எஜுகேஷனல் பர்பஸ்க்காண்டி மட்டுமே. ஸோ ஓவராலா இந்த மாசத்துக்கான இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கு நான் எடுத்து வச்சிருக்க அமௌண்ட் பார்த்தீங்கன்னா 10,000 ருபீஸ். ஸோ இந்த 10,000 ரிஸ்க்கும் பேலன்ஸ்ட் அப்ரோச்சா எப்படி எடுத்துட்டு போகலாம் அப்படிங்கிற மாதிரி நான் ஒரு ஸ்டடி பண்ணி வச்சேன். ஸோ இது நம்மளோட சப்ஸ்கிரைபர்ஸ்க்கு யூஸ் ஆகுமே அப்படின்னு நினச்சி இந்த வீடியோ மேக் பண்ணுறேன். இதே மாதிரி ஒவ்வொரு மாதமும் சேலரி டேட் அப்போ நான் என்னோட பர்சனல் இன்வெஸ்ட்மெண்ட் வீடியோ வந்து நான் உங்களுக்கு போடுவேன். ஸோ நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. ஸோ இந்த மாதத்துக்கு நான் மொத்தம் ஒரு 5 ஸ்டாக் எடுத்து வச்சிருக்கேன். 4 செக்டார் வந்து அந்த 5 ஸ்டாக் கவர் பண்ணும். ஸோ போர்ட்ஃபோலியோ டைவர்சிஃபிகேஷன் பண்ணிட்டோம், ரிஸ்க் டைவர்சிஃபிகேஷன் பண்ணிட்டோம், அண்ட் அது போக மெட்டல்ஸாக கோல்டு சில்வர் எப்படி கன்சிடர் பண்ணுறங்கிறதையுமே இந்த வீடியோவில் டீட்டெயிலாக பார்க்கலாம். ஸோ அந்த 5 ஸ்டாக்கு 4 செக்டாரு மேக்ஸிமம் டிவிடெண்டாக 4.92% டிவிடெண்ட் தரும். ஸோ இது நமக்கு ஒரு அருமையான ஆப்பர்ச்சுனிட்டி கூட. ஆர்ஓசிஇ அதாவது ரிட்டர்ன் ஆன் கேபிட்டல் ஈக்விட்டி பொறுத்த வரைக்கும் 40% இந்த 5 ஷேரு மொத்தமாக அக்யூமுலேட் பண்ணி சேர்த்தது. லோயஸ்ட் பிஇ ஃபார் திஸ் 5 ஷேர் வந்து 5.62. ஸோ ஓவரால் நான் ஸ்ட்ராங்காக பிலீவ் பண்ணுறது என்னன்னா, திங்க் லைக் அன் இன்வெஸ்டர் நாட் லைக் அ ட்ரேடர். ஸோ மொத்த 10,000 கொண்டு போய் ஒரு நாள் ட்ரேடிங் பண்ணி காசு லூஸ் பண்ணக்கூடாது, ஸ்லோவாக வெல்த் பில்ட் பண்ணும். அதுதான் நம்மளோட கான்செப்ட்ஸு. ஸோ நாம கன்சிடர் பண்ணியிருக்கிற அந்த செக்டார் பொறுத்த வரைக்கும் ஐடி, ஃபார்மா, எஃப்எம்சிஜி, எனர்ஜி இந்த மாதத்துக்கு கன்சிடர் பண்ணலாம் அப்படின்னு நான் இருக்கேன். பை குவாலிட்டி, ஸ்டே டைவர்சிஃபைட், திங்க் லாங். ஸோ இதுதான் நம்மளோட இந்த மந்த்துக்கான ஸ்ட்ராட்டஜி. ஸோ ஓவரால் நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா இந்த 5 ஸ்டாக் தான் இந்த நாளில் பார்க்க போகிறோம். எதுக்கு இந்த 5 ஸ்டாக் எடுத்து வச்சிருக்கேன், அது எப்படி பிரிக்கிறதுங்கிறத பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் ஸ்டாக்காக நான் எடுத்து வச்சிருக்கிறது இன்ஃபோசிஸ். இன்ஃபோசிஸ் வந்து வரலாறு காணாத ரெக்கார்ட் லோ போயிட்டு இப்போ தான் கொஞ்சம் கொஞ்சமாக ரெக்கவர் ஆகிட்டு வருது. 1150 கிட்ட போயிருச்சு. பிஇ வந்து ஒரு அட்ராக்டபிள் ப்ரைஸில் இருக்குது, 15.9. மார்க்கெட்டில் உள்ள பியர்ஸை கம்பேர் பண்ணும்போது கன்சிடரபிளி வெரி லோ. அண்ட் இந்தியா ஐடி செக்டார் மார்க்கெட்லேயே இது வந்து செகண்ட் லார்ஜஸ்ட் கம்பெனி. ஸோ புக் வேல்யூ வந்து 222. அண்ட் ஓவரால் ஆர்ஓஇ வந்து 31% கிட்ட இருக்கு. ஆர்ஓசி 40%, டிவிடெண்ட் ஈல்டாவே 4% கிட்ட தராங்க. ஸோ இன்ஃபோசிஸ் ரொம்ப 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 கன்சிடரபிள் ரேஞ்சில் இருக்கு. நான் தாராளமாக இந்த மந்த் கன்சிடர் பண்ணலான்னு இருக்கேன். செகண்ட் கன்சிடரபிள் ரேஞ்சில் இருக்கிறது நான் எடுத்திருக்க ஸ்டாக் வந்து HDFC. என்ன ரீசன்னால அப்படின்னா, HDFC வந்து நிறைய அனலிஸ்ட் வந்து ப்ரிடிக்ட் பண்றது 1100 to 1200 ஈஸியா போயிரும் சொல்லிட்டு. HDFCக்கு போதாத காலம் நிறைய இருக்கு. இப்போ கன்சிடரபிளி கொஞ்சம் பிரச்சனை இருக்கு. மெர்ஜருக்கு அப்புறம் இப்பதான் ஸ்டெபிலைஸ் பண்ணிட்டு வராங்க. அவங்களோட புக்ஸ் எல்லாமே ரொம்ப பாசிட்டிவா இருக்கு. அந்த ரீசன்னால HDFC ஸ்டாக்கை இன்னைக்கு கன்சிடர் பண்ணலாம் அப்படின்னு இருக்கேன். இப்போ கரண்டா இருக்கிற பிரைஸ்ன்னு பாத்தீங்கன்னா 772 ருபீஸ். அண்ட் டிவிடெண்ட் ஈல்டா 1.68% கிட்ட தராங்க. அண்ட் பிஇ வந்து 15.6, நல்ல கன்சிடரபிள் ரேஞ்சில் இருக்கு. ஃபார்மா ஸ்டாக் ஒன்று கன்சிடர் பண்ணலாம் நான் எடுத்து வச்சேன். என்ன ரீசன்னால அப்படின்னா, ஃபார்மா ஸ்டாக் வந்து டிஃபென்சிவா இப்போ இருக்கிற குளோபல் டென்ஷன்ல பிளே பண்ணிட்டு வருது. அதனால ஃபார்மா ஸ்டாக் எடுத்து வச்சேன். 1000 ருபீஸ் கீழே கன்சிடர் பண்ணலாம் அப்படின்னு பார்த்ததுல 1000 ருபீஸ் கீழே நான் எடுத்ததுலேயே கொஞ்சம் பெஸ்டா இருந்தது வந்து ஜைடஸ் லைஃப் சயின்ஸ், 892 ருபீஸ். ஃபார்மா வந்து கன்சிடரபிள் நல்லது, பிஇமே 17.6. ஐடிசி, எஃப்எம்சிஜி நான் ரொம்ப லாங் டேர்ம் காண்டி தான் இந்த ஸ்டாக்கை நான் பார்க்குறேன். ஸோ இப்போதைக்கு இது அட்ராக்டிவான ப்ரைஸில் இருக்கு. 315ங்கிறது, பிஇ 19.1. அவங்க ஐடிசி ரொம்ப ரிகரஸாக டைவர்சிஃபிகேஷன் பண்ணிட்டு இருக்காங்க. அட் சம் பாயிண்ட் இன் டைம் இந்த ஸ்டாக் ரொம்ப பீக் நோக்கி போகும். அதனால நான் இப்போதைக்கு என்னோட அக்யூமுலேஷன் ஸ்டார்ட் பண்ணிட்டேன். 350 ஷார்ட் டேர்முக்கு இந்த ஸ்டாக் கிடையாது. ஐஓசிஎல், இந்தியன் ஆயில் கார்பரேஷன் லிமிடெட். ஸோ பேசிக்காக 142 ருபீஸ்ல இருக்கு. என்ன ரீசனால இது எடுத்தேன்னா, டிவிடெண்ட் ஈல்டா வந்து 4.92% இருக்கு. கவர்மெண்ட் பேக்டப்பு. நான் இது வந்து ரொம்ப ஷேர் வந்து ப்ரைஸ் கண்ணா பின்னாடி ஏறிடும் அப்படிங்கிறக்காட்டி கன்சிடர் பண்ணல. ஆர்ஓஇயுமே நீங்க பாத்தீங்கன்னா வெறும் 6% தான். ஆர்ஓசிஇ வந்து வெறும் 7% தான். டிவிடெண்ட் ஈல்டு நல்லா இருக்கு, பிஇ வந்து ரொம்ப கம்மியா இருக்கு. ரோபஸ்டான ஸ்டாக்கு, டிவிடெண்ட் ஈல்டுக்காண்டி மட்டுமே இந்த ஸ்டாக்கை கன்சிடர் பண்றேன். ஸோ டைவர்சிஃபிகேஷன் என்ன ரீசன் எடுத்தோம்னா, இன்ஃபோசிஸ் வந்து ஹையஸ்ட் ரிட்டர்ன் தருங்கிறதுனால இன்ஃபோசிஸும், பெஸ்ட் டிவிடெண்ட் ஈல்டா ஐஓசிஎலும், சீப்பஸ்ட் பிஇயும் ஐஓசிஎல் இருக்க எடுத்திருக்கேன். லார்ஜ் கேப் பெர்ஸ்பெக்டிவ்ல HDFC பேங்க் வந்து கன்சிடர் பண்ணியிருக்கேன். ஸோ இப்போ அலோகேஷன் பார்த்துடலாம். ஸோ அலோகேஷன் பொறுத்த வரைக்கும் என்னோட 10,000 நான் எப்படி பிரிக்கலான்னு இருக்கேன் அப்படின்னா, பேங்க்ல 25%, இன்ஃபோசிஸ்க்கு ஒரு 20%, ஐடிசிக்கு ஒரு 20%,
ஜைடஸ்க்கு ஒரு 20%, ஐஓசிஎலுக்கு ஒரு 15% பிரிக்கலான்னு இருக்கேன். ஸோ HDFC பேங்க்குக்கு 2500, இன்ஃபோசிஸ் 2000, ஐடிசி 2000, ஜைடஸ் ஒரு 2000, ஐஓசிஎல் ஒரு 1500க்கு ஸ்பிளிட் பண்ணலாம் என்பதே இந்த மாதத்துக்கு நான் எடுத்துக்கிட்ட ஸ்ட்ராட்டஜியா இருக்கு. ஸோ இதுதான் நம்மளோட விஷுவல் ஸ்பிளிட் வித் ரிகார்ட்ஸ் டு எப்படி இருக்க போகுதுன்னு சொல்லிட்டு ப்ரிடாமினண்டா இந்த மூலமா நம்ம ரிஸ்கை டைவர்சிஃபை பண்ணிட்டோம். போர்ட்ஃபோலியோ டைவர்சிஃபிகேஷன் தானாவே நடந்துருச்சு. ஸோ ஸ்டாக் வந்து இன்சைட்ஸ் நீங்க பார்க்கணும் அப்படின்னா ஆல்ரெடி அதை பத்தி வீடியோல பேசிட்டேன். HDFC வந்து உங்களுக்கு உண்மைக்குமே ஒரு லார்ஜஸ்ட் இன்வெஸ்ட்மெண்ட்டா பாத்தீங்கன்னா HDFC, இன்ஃபோசிஸ், ஐடிசி இந்த மூணுமே நல்ல டிஃபென்சிவான ஸ்டாக்கு. இதுக்கு மேல வந்து இந்த ஸ்டாக் வந்து டூ பிக் டு ஃபால், அதனால கொஞ்சம் பார்த்து நீங்க கன்சிடர் பண்ணிக்கலாம். ஃபார்மா இண்டஸ்ட்ரி வந்து இப்போ க்ரோத் இன்ஜினா நான் பாக்குறேன். ஸோ இப்போ ஃபார்மா வந்து பெட்டரான பொசிஷன்ல இருக்கு. ஆல்மோஸ்ட் வந்து ஜைடஸ் லைஃப் சயின்ஸ்க்கு ஈக்குவலண்டா இருக்க ஸ்டாக்ஸ் எல்லாமே 1000 rupees தாண்டி போயிருச்சு. இது மட்டும்தான் 890 கிட்ட ட்ரேட் ஆயிட்டு இருக்கு. இதுவும் சீக்கிரம் போயிடும். ஐஓசிஎல் பியூர் அண்ட் பியூர் வந்து டீப் வேல்யூ காண்டி மட்டும்தான் கன்சிடர் பண்றேன் டிவிடெண்ட் பெர்ஸ்பெக்டிவ்ல. ஸோ இது மூலமா உங்க போர்ட்ஃபோலியோ செக்டார் டைவர்சிஃபிகேஷன் பாத்தீங்கன்னா பிரைவேட் பேங்கிங்குள்ள நீங்க கன்சிடர் பண்ணிருப்பீங்க, டெக்னாலஜில கன்சிடர் பண்ணிருப்பீங்க, எஃப்எம்சிஜி டிஃபென்சிவ்ல கன்சிடர் பண்ணிருப்பீங்க, ஃபார்மா, பிஎஸ்சி, எனர்ஜி ஸ்டாக்குமே நீங்க கன்சிடர் பண்ணிருப்பீங்க. இதுதான் போர்ட்ஃபோலியோ டைவர்சிஃபிகேஷன் உங்களோட எவ்ரி மந்த் இன்வெஸ்ட்மெண்ட்ல நடக்கணும். எனக்கு 10,000 ரூபாய் வருது அப்படின்னா 10,000 கொண்டு போய் ஒரே ஸ்டாக்ல போடக்கூடாது. டைவர்சிஃபிகேஷன் ரொம்ப 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 முக்கியம். ஸோ இது போக நான் இன்னும் ஒரு 3000 வந்து தனியாக எடுத்து வச்சிருக்கேன். அது எதுக்கு அப்படின்னா கோல்டுக்கும் சில்வருக்கும். ஜென்ரலா டிஜிகோல்டு வந்து நான் கன்சிடர் பண்ணிட்டு வரேன். ஸோ டிஜிகோல்டு வந்து பிளாட்ஃபார்ம் நான் கரண்டா யூஸ் பண்றது வந்து சின்னத்துறை அப்படின்னு சொல்லிட்டு எங்க ஊர்ல இருக்கிற ஒரு கம்பெனியோட ஆப் தான் யூஸ் பண்றேன். ஸ்பெசிஃபிக்கான என்ன ரீசன்னா அது எங்க ஊர்ல இருக்கு அண்ட் ரொம்ப நாளா இருக்கிற ஒரு நம்பகரமான ஸ்டோரு. அண்ட் செகண்ட் இம்பார்ட்டன்ட் பாயிண்ட் என்ன அப்படின்னா அவங்க வந்து ஆன்லைன்ல ஒரு 300 rupees வந்து ஆஃபர் கொடுக்குறாங்க பெர் கிராமுக்கு. ஸோ அதனால வந்து நான் அங்க கன்சிடர் பண்றேன். ஸோ இப்போ உதாரணத்துக்கு ஒரு 14,600 rupees இருக்குன்னு வச்சுப்பேன் ஒரு கிராமு. நீங்க அதுல வந்து டிஜிகோல்டா வாங்குனீங்க, ஆன்லைன்ல பே பண்றீங்க அப்படின்னா உங்களுக்கு 14,300 rupeesல கிடைக்கும். கன்சிடரபிளி ரொம்ப ரொம்ப ஈஸி. அண்ட் நான் ஊருக்கு போகும்போது அதை திருப்பி கோல்டா கன்வெர்ட் பண்ணிப்பேன். அந்த ரீசனால ஒரு 2,000 எடுத்து வச்சிருக்கேன் அதுக்கு. அப்புறம் டிஜிட்டலா சில்வர் வாங்குறேன். அண்ட் அதையுமே நான் டிஜிட்டல் லைக் கையில வந்து திருப்பி வாங்கிப்பேன். ஆரா கோல்டுன்னு சொல்லிட்டு ஒரு ஆப் வந்து யூஸ் பண்றேன். அதில் 1000. இது ரெண்டுமே ப்ரொமோஷன் காண்டி கிடையாது, நான் பர்சனலா யூஸ் பண்றதுனால சொல்றேன். உங்களுக்கு இந்த மாதிரி நம்பிக்கையான ஏதாவது இருந்துச்சுன்னா நீங்க இதை தாராளமா யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ வித் ரிகார்ட்ஸ் டு மெட்டல்ஸ் பொறுத்த வரைக்கும் 3,000 rupees வந்து நம்ம ஓவரால் இன்வெஸ்ட் பண்றோம். கோல்டுக்கு பெரிய போர்ஷனும் சில்வருக்கு ஒரு போர்ஷன் வச்சிருக்கேன். நான் சில்வர் வந்து ரொம்ப சேர்த்து அக்யூமுலேட் பண்ண விரும்பல, பட் அட் சம் பாயிண்ட் இன் டைம் கொஞ்சம் கொஞ்சமா போர்ட்ஃபோலியோல அக்யூமுலேட் பண்ணிட்டே வரேன். ஏன் இந்த கோல்டு சில்வர் கன்சிடர் பண்றேன்னா எப்பவுமே இது ஒரு ஹெட்ஜ். அட் சம் பாயிண்ட் இன் டைம் பிசிக்கல் கோல்டு நமக்கு வந்து ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். ஸோ இதோட என்னோட இன்வெஸ்ட்மெண்ட் ஸ்ட்ராட்டஜி பிளான் முடிஞ்சிருச்சு. பட் லெட்ஸே நான் 10,000 இன்வெஸ்ட் பண்ணல ப்ரோ, வெறும் ஒரு 5,000 தான் என் கையில இருக்கு, அதைத்தான் நான் இன்வெஸ்ட் பண்ணலான் இருக்கேன் அப்படின்னு நீங்க நினைச்சீங்க அப்படின்னா அந்த 5,000க்கான இன்வெஸ்ட்மெண்ட் ஸ்ட்ராட்டஜி தான் இப்போ சொல்ல போறேன். நோட் பண்ணி வச்சுக்கோங்க. HDFC வந்து 1,250 போட்டுக்கோங்க, இன்ஃபோசிஸ் 1000, ஐடிசி ஒரு 1000, ஜைடஸ் ஒரு 1000, ஐஓசிஎல் ஒரு 750. ஸோ இதுதான் உங்களோட இன்வெஸ்ட்மெண்ட்கான ஸ்ட்ராட்டஜி. சேம் டைவர்சிஃபிகேஷன், சேம் ரூல் வந்து அப்ளை ஆகும். இந்த வீடியோ உங்களுக்கு கண்டிப்பா பிடிச்சிருக்கும் நம்புறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணிருங்க. இதே மாதிரி மந்த் ஆன் மந்த் என்னோட இன்வெஸ்ட்மெண்ட் போர்ட்ஃபோலியோ ஸ்ட்ராட்டஜி வந்து ஷேர் பண்ணுவேன். 1000 சப்ஸ்கிரைபர் ரீச் ஆனதுக்கு அப்புறம் என்னோட போர்ட்ஃபோலியோ ரிவீல் வந்து நான் பண்றேன். இது வரைக்கும் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணனா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. உங்க ஃப்ரெண்ட்ஸ் வந்து இன்வெஸ்ட் பண்ணலான்னு இருக்காங்கன்னா அவங்களுக்கும் இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்க.